தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். நான் உங்களுக்கு ஆன்மீக தகவல்கள் பகுதியில் நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் பரிகாரங்கள் பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் இதுவரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தார், பகை வீட்டில் இருந்தார். இப்போ 7ஆம் இடத்துக்கு போறார். இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்கு பல விதத்திலும் அனுகூலமான ஒரு பயிற்சியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, 3ஆம் இடத்தை பார்க்குறார், ராசியை பார்க்குறார், லாபஸ்தானத்தை பார்க்குறார். இந்த குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டங்களில் தனுசு ராசினருக்கு முயற்சிகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப வருஷமாக ஒரு விஷயத்துக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம், எனக்கு ப்ரமோஷன் வரும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். எவ்வளவோ முயற்சி பண்ணேன். நான் ஒரு தேர்வு எழுதலாம் அப்படின்னு முயற்சி பண்ணேன், ஒரு வீடு வாங்கலான்னு முயற்சி பண்ணேன். எல்லாத்துலேயும் ஒரு தடை. அவ்வளோ ஏன் திருமணம் பண்ணலான்னு நாங்கள் முயற்சி பண்ணால் கூட அதில் கூட ஒரு தடை. அப்படின்னா நிச்சயமாக இந்த தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுடைய முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுசு ராசினருக்கு அமைகிறது. முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணுறோமா, அதுக்கான பலனே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்களே, நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகளுக்கான பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி இருக்குது. அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அல்லது நாங்கள் ஏற்கனவே திருமணமாகி பிரிஞ்சு இருந்தோம், கணவன் மனைவிக்குள்ள மன ஒற்றுமை இல்லாமல் இருந்தோம், இந்த மாதிரி பிரிந்திருந்த தம்பதிகளுக்குள் கூட நீங்கள் தனுசு ராசியாக இருந்தால் நிச்சயமாக திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கு. அதே போல உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அம்மா நான் மாத சம்பளத்துக்கு தாம்மா வேலைக்கு போகிறேன் அப்படின்னா, உங்களுடைய திறமைக்கு ஏற்ற சம்பள உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆசை இருந்தால் மட்டும் போதாது, நம்ம அதுக்கு தகுதியாகவும் இருக்கணும் இல்லையா? உங்களுடைய திறமைக்கு ஏற்றாற் போல சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி இருக்குது. அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், நாங்கள் மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகல, நாங்கள் சுயமாக தொழில் பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைகிறது. எப்படி பார்த்தாலும் தனுசு ராசிக்கு 6ல் இருந்த ராசிநாதன் அந்த இடத்த விட்டு விலகிறார், உங்களை பார்க்குறார், ராசியை பார்க்குறார். ரொம்ப நல்ல அமைப்பில் இது இருக்குது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குருஸ்தலங்களுக்கு நீங்கள் போங்க. உங்கள் ஊர்லேயே நிறைய குருஸ்தலங்கள்லாம் இருக்கும். ஏன்னா நமக்கு குரு பலம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இன்னும் நமக்கான நன்மைகள் அதிகமாக நடக்கிறதுக்கு நம்ம அதுக்கான கோவில்களுக்கு போகணும். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் என்ன கோவில் இருக்கோ அது குருஸ்தலமாக இருந்தால் நீங்கள் போய்க்கோங்க, நல்ல பிரார்த்தனை பண்ணுங்கள். ஏன்னா கோவிலுக்கு போகிறது அப்படின்றது நம்ம மனசு உருகி பிரார்த்தனை பண்ணுறதுக்கு தான். பிரார்த்தனையின் பொருட்டு தான் தெய்வம் நமக்கு செவி சாய்க்கும், அதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ திருச்செந்தூர்லாம் முக்கியமான குருஸ்தலம் இல்லையா? நீங்கள் அந்த ஊர் பக்கத்தில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக போங்க. இல்லை நாங்கள் சென்னையில் தான் இருக்கிறோம், நாங்கள் திருச்செந்தூர் போகலாமா அப்படின்னா தாராளமாக போயிட்டு வாங்க. சில பேர் திருச்செந்தூர் போகாதீங்க, திருப்பதி போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆன்மீக சொற்பொழிவாளராக நான் என்னுடைய கருத்தை ஆணித்தரமாக பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறேன். கடவுள்கள் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நம்ம போகும்போது நமக்கு நன்மை தான் நடக்கும். எனக்கு குரு சரியில்லை அதனால் நான் திருச்செந்தூர் போகலாமா இப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ரொம்ப அழகாக அருணகிரியார் பாடினார், மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச வடிவேல் எறிந்த அதிதீரா அறிவால் அறிந்து உன் இருத்தால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளேன்னு திருச்செந்தூர் முருகப்பெருமானை ரொம்ப அழகா அருணகிரியார் பாடினார். அவ்வளவு அற்புதமான தலம். வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு முறை போயிட்டு வாங்க. தனுசு ராசினருக்கு இந்த குரு பயிற்சி நல்ல 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 பலன்களை தரப்போகிற சாதகமான குரு பயிற்சியாக அமைகிறது. என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.